வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளை 6ஆம் தேதி துவங்கி வருகின்ற 27ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. புதுச்சேரி துத்திப்பட்டு CAB கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கி நடைபெற்று வரும் 2வது நாள் ஆட்டத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் மற்றும் ஏனாம் ராயல்ஸ் அணியும் மோதியது. முதலில் டாஸ் வென்ற வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் 187 ரன்கள் எடுத்திருந்தது. தொடர்ந்து விளையாடிய ஏனாம் ராயல்ஸ் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 136 ரன்னில் சுருண்டு விழுந்து படுதோல்வியடைந்தது. அதாவது 19.1 ஓவரில் 51 ரன் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் பகுதியில் வசித்து வருபவர் நாதன் சபாபதி அரசு சார்பு நிறுவனமான கான்ஃபிட்டில் பணிபுரிந்து வருகின்றார். இவரது மகன்களான 3ஆம் வகுப்பு படிக்கும் ஜீவா மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் துவாரகேஷ் ஆகிய இருவரும் முத்திரையர்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் நாதன் சபாபதி வழக்கம் போல் தனது வீட்டிலிருந்து 2 மகன்களையும் தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது பொறையூர் உஸ்டேரி அருகே வந்தபொழுது டிப்பர் லாரி ஒன்று நாதன் சபாபதி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே தந்தை கண்முன்னே ஜீவா மற்றும் துவாரகேஷ் ஆகிய இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்த தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த மாணவர்களின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக விபத்து நடைபெற்ற பொறையூர் உசுட்டேரி செல்லும் சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி கண்ணாடியை பொதுமக்கள் அடைத்து நொறுக்கினர். மேலும் பள்ளிக்கு மாணவர்களை இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் பொழுது பின்னே வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழும்பொழுது 2 மாணவர்கள் லாரி சக்கரத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் இதனால் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் மேலும் இந்த பகுதியில் லாரிகள் அதிவேகத்தில் செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து கற்கள் மற்றும் கட்டையால் சரமாரியாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. பாண்டிச்சேரி MIT ரெஸ்டோ பாரில் நடைபெற்ற முதல் முறையான நம்ம DJ பேட்டில் மிகுந்த உற்சாகத்துடன் இசை மற்றும் இளைஞர் ஆற்றலால் முழுமையாக எழுச்சி பெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 28 DJ கலைஞர்கள் தங்களது டேலண்டையும் எனர்ஜியையும் மேடையில் காட்டி ரசிகர்களை அசத்தினார்கள். இந்த போட்டி திருச்சி, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி மற்றும் சென்னை என 4 நகரங்களில் நடைபெறும் பிரிலிமினரி சுற்றுகளின் ஒரு பகுதியாகும். ஜூலை 13ஆம் தேதி சென்னை நகரில் நம்ம DJ பேட்டலின் இறுதி சுற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது. MIT ரெஸ்டோ பார் முழுவதும் இசையின் அதிர்வுடன் மின்மிடித்தது. போட்டியில் பங்கேற்ற DJ கலைஞர்கள் தங்கள் சிக்னேச்சர் ஸ்டைல்களை வெளிப்படுத்த ஆடியன்ஸும் அவர்களுடன் இணைந்து அதிர்ந்தது. இது DJ கலைஞர்களுக்கான ஒரு முக்கியமான மேடையாக அமைந்தது. புதுவையில் ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் வல்லுநர் ரசிகர்களுக்கும் புதிய திறமைகளுக்கும் இடையே ஒரு உற்சாக சந்திப்பாகவும் அமைந்தது. புதுச்சேரி தர்மபுரியில் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி தர்மபுரியில் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் சமூக சேவகர் நாகலிங்கம் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்ச்சி தொழிலாளர் ராமதாஸ் குடும்பத்தினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் இங்கு நகராட்சி கட்டுப்பாட்டில் 24 வார்டுகள் உள்ளது. இவைகள் மிக முக்கியமான பகுதிகள். அப்சவ் பற்றி இந்த பகுதிகளில்தான் சுற்றுலா தலங்கள் மற்றும் மேல்மலை கிராமங்களுக்கு சென்று வர வேண்டியது மிக முக்கியமான சாலையாக கருதப்படும். இச்சாலை கொடைக்கானல் நகராட்சி கட்டுப்பாட்டில் பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் கடந்த காலங்களில் பெய்த மழை காரணமாக சாலையில் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இச்சாலையை சரி செய்வதற்காக சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்கும் கொடைக்கானல் நகராட்சி தனது கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளை தார் சாலை அமைப்பதற்குண்டான டெண்டர்கள் விடப்பட்டு அதற்குண்டான நிதிகள் ஒதுக்கி பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து சாலை அமைக்கும் ஒப்பந்தக்காரர் தரமற்ற சாலையாக அமைக்கப்பட்டு கால்களில் தள்ளினாலும் கைகளில் உரசினாலும் சாலைகள் தார் சாலை பேர்ந்து வருகின்றது.
இந்த சாலை குறிப்பாக இச்சாலை மிக முக்கியமான சுற்றுலா தலங்களை இணைக்கக்கூடிய சாலையாகவும் தினசரி 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வரக்கூடிய சாலையாக கருதப்படுகின்றது. மேலும் உள்ளூர் வாசிகளும் 4 சக்கர வாகனம் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்களும் நடந்து செல்லக்கூடிய பிரதான சாலையாகவே கருதப்படுகின்றது. இச்சாலையின் தரமானது மிக மோசமாக உள்ளது. தொடர்ந்து கொடைக்கானல் நகராட்சி மற்றும் நகர்மன்றத்தை அவப்பெயர் ஏற்படுத்தும் வண்ணமாக இந்த சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இப்பகுதியினுடைய நகர்மன்ற உறுப்பினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர், நகராட்சி ஆணையாளர், பொறியாளர், துறை அலுவலர்களுக்கு தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும், விரைந்து சாலையினை தரமான கார்கள் கொண்டு சாலை அமைப்பதற்கும் உண்டான வழிவகை செய்யப்பட வேண்டும் எனவும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். நாளை பந்த் மற்றும் 8 இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக புதுச்சேரியை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் சில அறிவித்துள்ளன. இந்த போராட்டம் தேவையற்றது என்றும் புதுச்சேரி வளர்ச்சியை பாதிக்கும் செயல் என்றும் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி. ராமலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஒரு விடுத்த அறிக்கையில், ஜப்பானில் தொழிற்சங்கங்கள் மக்களுக்கு பாதிப்பில்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். அதனால்தான் அந்த நாடு தொடர்ந்து டாப் 5 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது. குறியீட்டு வேலை நிறுத்தம் செய்வது, வேலையை தாமதமாக செய்து முடிப்பதுதான் அவர்களுடைய எதிர்ப்பாக உள்ளது. ஆனால் இந்தியாவில் அந்த நிலை இல்லாதது துரதிருஷ்டவசமானது. ஜூலை 9 நடத்தப்படும் போராட்டம் மக்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய போவதில்லை, மாறாக அவர்களுக்கு துன்பத்தை தான் தரும். இந்த போராட்டத்தை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள். போராட்டத்தை ஆதரிக்கும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கடந்த காலத்தில் இதே தொழிற்சங்கங்களுக்கு எதிரான போக்கை தான் கையாண்டது. இப்பொழுது அவர்களுடைய போராட்டத்தை ஆதரிப்பது ஏமாற்றும் அரசியல் என்று வி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.